விடு விடு என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? இங்க உனக்கு ஒரு வேடிக்கை காட்ட போறேன் பாரு. என்ன இதெல்லாம்? அவரை ஏன் அடிக்கிறீங்க? என்ன ஏமாத்திட்டு ஓடவா பாக்குறீங்க? எனக்கு தெரியாம இந்த ஜமீன்ல ஒரு சிட்டுக்குருவி கூட பறக்க முடியாது. ராதா, கண்ணை எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் என் கூட கூட்டாளியா சேர்ந்தான். ஜமீன் சொத்துக்கள் அபகரிக்கிறதுக்கு ஒன்னையும் ராதாவா மாத்தணும். திட்டம் கைகூடுற நேரத்துல அதை கெடுக்கவா பாக்குறீங்க? அதனாலதான் இந்த நம்பிக்கை துரோகிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டு இருக்கிறேன். அவர் அடிக்காதீங்க, வேண்டாம். அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க 2 பேரையும் விட்டுடுங்க. உங்களை காட்டி கொடுக்காம நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம். எங்களுக்கு சொத்தம் வேண்டாம், சுகமும் வேண்டாம், பிளீஸ். உங்களுக்கு வேண்டாம், ஆனா எங்களுக்கு வேணுமே. சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? பெரிய ராணி சொன்ன மாதிரி நீ பிரதாப்ப கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை விட முக்கியம், பொக்கிஷம் இருக்கிற ரகசிய இடத்தை உனக்கு காட்டுவாங்க. அந்த இடத்தை நீ எங்களுக்கு காட்டி சாவியை கொடுக்கணும். நானும் கண்ணனும் ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி பாதி பங்க கண்ணனுக்கு கொடுத்து கௌரவமா வெளியே அனுப்பிச்சு வைக்கிறேன். வேண்டாம், இதுக்கு சம்மதிக்காத. நாம 2 பேரும் செத்தாலும் சரி, இந்த அயோக்கியருக்கு நீ தொலை போக கூடாது. இந்த ஞானோதயம் உனக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க, அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க சொல்றபடி நடக்கிறேன். ஆனா அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவன் மேல சத்தியமா சொல்றேன், இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி வரக்கூடாதுன்னா நீ யாருகிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. வேண்டாம், நீ இது சம்மதிக்காத. இல்ல இல்ல, நீங்க அடிபட்டு சாகிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு மனுஷியாக்குன உங்களுக்காக நான் எந்த தியாகமும் செய்யறேன். பிரதாப், இவளை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போ. ஓகே. ஏய், இவனை உள்ள அடைச்சு வைங்கடா. பாருங்க, ராணியம்மா, கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. கண்ணன் எங்க? அவர் வர சொல்லுங்க. அவர் எதுக்கு? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மூல காரணமே அவர் தானே. அவர் வர சொல்லுங்க. கண்ணனை கூட்டு வா. சரிப்பா. ராதா, இந்த புடவைகள்ல, இந்த நகையில உனக்கு எது பிடிச்சிருக்கா அதை எடுத்து வைமா. நீங்களே பார்த்து எடுத்து வைங்க. உன் கல்யாணத்துக்கு நீதான் எடுக்கணும். இந்த பாரு, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா ராணியம்மா? ஆமா கண்ணன், நீங்க ஒதுங்கி இருந்தா எப்படி? இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டாமா? என்ன ராணியம்மா எப்படி சொல்லிட்டீங்க? இந்த கல்யாணத்துல என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க, நானே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். நான் வரேன் ராணியம்மா. பாட்டி, இது வந்துடுறேன். திவான், ராணியம்மா, அந்த அலங்கார வேலைகள் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கண்ணன், உங்களை ஜெயில இருந்து விட்டுட்டாங்களா? விட்டுட்டாங்க. ஆமா, நீங்க ராணி அம்மா கிட்ட ஏன் அப்படி எல்லாம் பேசுனீங்க? திவான் மிரட்டலுக்கு பண்ணிச்சிட்டீங்களா? சொல்லுங்க கண்ணன். அது அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன? யார் நீ? நீ கண்ண இல்ல. நீ கண்ண இல்ல. ஆமா, நான் கண்ண இல்ல. இது என்ன மோசடி? உன் கண்ண செஞ்ச மோசடியை விட இது ஒண்ணும் பெரிய மோசடி இல்ல. இத பார், நான் வீரையங்கிறது வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்க திவான் சொன்னபடிதான் நீ கேட்கணும்.
இல்ல உன் கண்ண உயிருக்கு ஆபத்து, ஜாக்கிரதை. என்ன யோசிக்கிற? வா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எந்த விஷயம் தான் பிரிஞ்சது? நீ சும்மா புள்ள. எங்க பொண்ணு இவ்வளவு பெரிய ஜமீன்ல எப்படி வந்து சேர்ந்தது? அது ராணியோட பேத்தி 6 வயசுலயே ஆத்துல விழுந்துட்டான். அவ இருக்காளோ செத்தாலும் யாருக்கும் தெரியாது. நான் தான் உங்க பொண்ணை ராணியோட பேத்தின்னு சொல்லி அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என்ன சொல்ற? இன்னொரு வாட்டி சொல்லு. உங்க பொண்ணு அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே விடு. ராணி பேத்தி ஆத்துல விழுந்தான்னு சொன்னியே, அது எப்ப சாமி? 12 வருஷங்களுக்கு முன்னால. மெய்யால்மா சாமி? நாங்களும் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தோரமா மயக்கமா கிடந்த பொண்ணுதான் சாமி எடுத்து வளர்த்தோம். அந்த பொண்ணு எங்க சொந்த பொண்ணு இல்ல சாமி. வள்ளி உங்க சொந்த பொண்ணு இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம்? வச்சிருக்க சாமி. இது மாதிரி ஏதாவது வம்பு வரும்னு தான் இத்தனை வருஷமா இதை பையில கட்டிக்கிட்டே அலையிறோம். இது பாரு சாமி, இதான் சாமி அந்த பொண்ணு கொடுத்த சட்டை. அது காலத்துல ஒரு தங்க சங்கிலி கிடந்த சாமி. சங்கிலிய வச்சு தின்னு விட்டான் சாமி. இந்த பில்லே மட்டும்தான் சாமி மிச்சம். ராஜமுத்திர, அப்போ வள்ளிதான் உண்மையான ராஜகுமாரி. இந்த உண்மையில ராணிக்கிட்ட எப்படியாவது சொல்லணும். இத்தனை தடி பசங்க இருக்காங்களே, எப்படி சாமி வெளியில போவே? ஐயா காவலையே விடு, சண்டை தானே இழுக்கணும். இப்ப இழுக்கிறேன் பாரு. நீ வரும் உன்னை நம்பி கல்சே கொடுத்து என்ன சுகம் கண்டே ஒண்ணு இல்ல. மாளிகையில வைக்கிறேன் சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டேன். 50 100 தான் கிடைக்கும். ராணியான 1000 கிடைக்கும். சமோசா ஓ போடு. இந்த ஆளை மிதிக்கிறேன் பாரு. இப்ப மிதிக்கிறேன் பாரு. கரவலையை காடிக்கிறேன் பாரு. என்னப்பா இது? எப்படி அடிக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை நிறுத்தி செத்துற போறாங்க. திவாலியாவுக்கு நாம தான் பதில் சொல்லியாங்க. கதவை திறடா, கதவை திறப்பா. விடம்மா, விடம்மா, விடு. விடுப்பா. சண்டை போட்டுக்கலாமா? உனக்கு சாவி வேணும், வச்சுக்கோ. ஐயோ ஐயோ,
எல்லாரும் பார்த்து நல்லா தூங்குங்கடா. அடே, இங்க பாரு, இங்க பாரு, சாரி, சாரி பாரு. அடே, போங்கடா. நல்லா பட்டு தூங்குறாங்க. வாங்க, வாங்க. மூச்சு விட முடியல டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். पूजाय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. சுவாமி, நான் இந்த அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு நீங்க ரொம்ப உதவியா இருந்தீங்க. நான் சொன்ன விஷயங்களை வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சரிப்பா, அந்த போலிக்கனை எங்க இருக்கா? நீ தங்கியிருந்த அறையில தான் இருக்கான். ரொம்ப நன்றி, நீங்க போங்க. ஓம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. யாரு? நகச்சாமி நகச்சாமி, மனித புழுவே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? இந்த ஜமீனுக்கு 4 தலைமுறையா நான் தான் ராஜகுரு. 20 வருஷமா ஹிமாச்சலத்தில் தபசு செய்து விட்டு இப்போது நான் வருகிறேன். என்ன சாமி? ராணி ராஜலட்சுமி தேவி தன் மருமகன் பிரதாப்புக்கு ஆசீர்வாதம் செய்து தீர்த்தம் கொடுக்க சொன்னார். இந்தா பிரதாப், தீர்த்தம். கப்புன்னு இறங்கி போச்சுப்பா. அது இருக்கட்டும். என்ன சாமி, 20 வருஷமா இமாச்சலத்துல தபசு பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, என்ன போய் பிரதாபன் சொல்றீங்களா? விளையாடுறீங்களா? ஆம் மகனே, உன்னோட கொஞ்சம் விளையாட எண்ணினார் இந்த இமாச்சல சாமியார். உன்னோட ஜாதகத்தையே சொல்லிட்டா. நீ திவானோட கையாள், உன் பேர் வீரையன். நீ இப்ப கண்ணனோட வேஷத்துல இருக்க, சரியா? நாயே, நீ நகல், அசல் இங்கே இருக்காண்டா. என்ன மாதிரி வேஷம் போட்டு ராணியை ஏமாத்துறியா? ராஸ்கல்.
வீரையா உள்ள என்ன கத்தி சத்தம்? அது நான் போயிட்டு போறதுக்கு தெரியல. அது இருக்கட்டும், திவான் ஐயா அங்க என்ன விஷயம்? வந்து கண்ணன் அவங்க ஆளுங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஒரு பண்ணு, இந்த விஷயத்தை நான் திவான் கிட்ட சொல்றேன். நீ ஆளுங்களோட போய் தேடு. ஓடு, ஓடு. பெரிய ராணி சாகிறதுக்கு முந்தி சொத்து ரகசியத்தை நிச்சயமா ராதா கிட்ட சொல்லிடுவாங்க. நாம அவங்களை ஜாக்கிரதையா கண்காணிக்கணும். வேறையா எஜமா நீ எச்சரிக்கையா இருக்கணும். உத்தரவு. ராதா, அம்மா, ராதா. பாட்டி, ஐயோ, என்ன இந்த நேரத்துல? சத்தம் போடாதே ராதா. நம்ம பரம்பரை செல்வம் இருக்கிற ரகசிய இடத்தை இப்ப நான் உனக்கு காட்ட போறேன். இப்ப அதை நான் காட்டலன்னு சொன்னா அது யாருக்குமே பயனில்லாம போயிடும். உன்கிட்ட ஒரு சாவி கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு என் கூட வா. சரி. ராணியம்மா, ரொம்ப நன்றி. திவான், இந்த பொக்கிஷரையை பார்க்கறதுக்காக
எத்தனை வருஷமா தவம் கிடந்தேன். நீங்க எப்படி வந்தீங்க? ராணியம்மா வந்த வழியில தான் வந்தோம். நல்லவங்க மாதிரி நடிச்சு மோசம் செய்தவங்களை கட்டி போடுங்க. ஏப்பா சும்மா நிக்கிறீங்க? சொன்னதை செய்யுங்க. ஏய், அவ்வளவு வைரப்பா. கண்ணன், நீயுமா இந்த மோசடிக்கு உடந்த? கவலைப்படாதீங்க ராணியம்மா, உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆமா ராணியம்மா, இங்க இருக்கிற தங்கம் வைரம் எல்லாத்தையும் எங்க இடத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்டு போற வரைக்கும் நீங்க பேசாம இருந்தா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இல்ல, இந்த பொக்கிஷாரிலே நீங்க சமாதியாக வேண்டியதுதான். திவான், கடைசி தடவையா இந்த தங்கம் வைரம் எல்லாத்தையும் உங்க ஆசை தீர பாத்துக்குங்க. வீரையா, என்ன வளர்ற? உங்க வீரையாவை அடிச்சு போட்டு வந்து நான் அசல் கண்ணன். ஆமாங்க, என்ன கட்டி போட்டுட்டு இவன் உங்க கூட வந்துட்டான். வீரையா, இவன் பிடிச்சு கட்டு. Thank you.
ஐயோ பிரதாப் பிரதாப் அத்தா ஐயோ ஐயோ பிரதாப் ஐயோ பிரதாப் 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 திவான், எந்த மகனுக்காக நீ சொத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த மகனை உன் கையாலே கொன்னுட்ட. அக்கிரம சேரவர்களை ஆண்டவன் தண்டிக்காம விட மாட்டான். ராணியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. யாருக்காக இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு நினைச்சனோ அவனே போயிட்டான். என்ன விட்டுடுங்கம்மா. உன்னை எப்படி விட்டுடுறது? 2 கொலை செஞ்சிருக்க, இப்போ போலீஸ் ஒப்படைக்கிறேன். வர சொல்லு. நீ மட்டும் யோகியனா? ராணியம்மா, இந்த மோசடியில இவன் எனக்கு கூட்டாளி. உங்க பேத்தியா நடிக்கிறாளே, இவ ஒரு நாடோடி. இவ பேர் ராதா இல்ல, வள்ளி. இவளை கூட்டிட்டு வந்ததே இவன் தான். வர சொல்லுடா போலீஸ். அவோ, நீ, நானு எல்லாரும் ஜெயிலுக்கு போ. வர சொல்லு. இவ என் பேத்தி இல்லையா? கண்ணன், என்ன இதெல்லாம்? ராணியம்மா, என்ன மன்னிக்கணும். இந்த ராதாவை உங்க பேத்தியை நடிக்க வைக்கத்தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவருடைய கூட்டாளியா இருந்த என்ன ராதா தன் அன்பாலே மாத்திட்டா. அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. உண்மையிலேயே இந்த ராதா தான் உங்க பேத்தி. நம்பாதீங்க ராணியம்மா, நம்பாதீங்க. இவன் பொய் சொல்றான். உண்மையை சொல்லதான் இவங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ராணியம்மா, ஆத்தோரத்துல மயங்கி கிடந்த குழந்தைய நாங்கதான் எடுத்து வளர்த்தோம். ஆமாங்கம்மா, அதுக்கு ஆதாரம் இங்க இருக்குது பாருங்க. இதையும் பாருங்க. அம்மா, பாட்டி, கண்ணு, ராதா, அம்மா, பாட்டி. ராதா. ராணியம்மா, என் கடமை முடிஞ்சு போச்சு. இவனை இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். இதுக்கு நீங்க போகணுமா தம்பி? நான் போய் போலீஸ் கூட்டிக்கிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்தா தானே கதையே முடியும். கண்ணன், இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. இந்த ஜமீன் சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, என் பேத்திக்கு நல்ல கணவனா எல்லாருக்கும் அடுத்த வாரிசா இருந்து நீ சேவை செய்யணும்.